स्वामी नमस्कार मंगलम வாழ்க பெண்மகளே வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாண்டு வாழ்க என் சிந்தை குளிர வைத்த செழுந்தமிழ் செல்வியே வந்தார வாழ வைக்கும் வந்தமிழ் நாட்டினிலே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே வாழ்க வளர்க வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும் அம்மா அற்புதமான வரவேற்பு கொடுத்தால் மற்றற்ற மகிழ்வானே கலைவாணி போற்றும் புதல்வரே என்ற அற்புதமான முறைகளிலே ஆக இப்பேற்பட்ட என் தாய்க்கு ஒப்பாக இந்த இடத்திலே பாடி எனக்காக வரவேற்பு கொடுத்த ஆக உமக்கு நன்றி ஆக இறைப்பினும் கூட எத்தனையோ பெண்களை சந்தித்த நான் இப்படி ஒரு வரவேற்பை நான் இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. ஆக யாரை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்கிற நியதி இருந்தாலும் கூட ஆக ஒரு சிறிய வாழ்த்தை நான் கொடுக்க வேண்டும். ஆக வாழ்த்துறை கொடுக்க வேண்டும். இந்த வாழ்த்தை கண்டு நீ மெச்ச வேண்டும். ஆக எப்படி எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா? எப்பேற்பட்ட வாழ்த்து சொல்லுங்க பார்க்கலாம். காஞ்சி காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகளும் உன்னலகம் பெற வேண்டும். திருமகளும் உன்னலகம் பெற சொன்னார்களே. நீ யாரு, என்ன விவரம், எங்கிருந்து வந்திருக்க, தந்தை பெயர் என்ன, தாய் பெயர் என்ன, உனது பெயர் என்ன? ஆக இந்த உலகத்திலே கண்ணகி போல் நீ வாழ வேண்டும் அம்மா, அகலிகை போல் வாழ வேண்டும் அம்மா, அனுசுயாவை போல் வாழ வேண்டும் அம்மா. ஆக கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்களே. கேட்டால் கிடைக்குமா, தட்டினால் தான் திறக்குமா? கதையின் பிரகாரம் போக வேண்டும். தந்தை பேர் என்னவா? தாய் பெயர் ஏன் உங்களுக்கு
பாடல் பாட தெரியாத அடுத்த பாடல் ஏற்கனவே பாடி இருக்கேன். நீ நாடு என்னன்னு கேட்டிருக்கேன். நீ நாடு என்னன்னு கேக்குறேன் பாடி இருக்க. அதனால அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க. வாழ்த்து கொடுத்தீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர அப்படின்னு ஒரு அருமையான வாழ்த்து. ஆனா அதுல முக்கியமான வாழ்த்து இருக்கு. ரொம்ப சந்தோஷம். முறையான பாடல் பாடுனீங்க. சரி. சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பாஸ்கருடைய பாடல், கதை பாடல், சுவாமிகள் பாடல். சரி. வண்டிமல்லி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்க கூடிய நாடு இது சொல்கோதேன்னு முறையான பாடலை தொட்டு வச்சீங்களே. கண்டிப்பாக. அப்ப 2 வரி தான் உங்களுக்கு பாட தெரியுமா? அடுத்த வரி பாட தெரியாத? சங்கரனுடைய பாடல்கள் அனைத்துமே தெரியும். தெரியும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் பாருங்க. பாட்டுக்கு உகர்ந்தவர் தானே நாரத மகரிஷி. அடுத்த வரி உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதான்னு கேட்டு பேசுறது எனக்கு ரொம்ப மாதிரி கேட்குறானே. கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கண்ணே. பேசுறது ஒரு மாதிரி விகாரமா கேட்குது. கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வைங்க. ஹலோ ஒரு மாதிரி அதிருது. ஹலோ. ஆக வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல் கோதை என்று கேட்ட உடனே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடு மலைநாடு என்பார் பூமி என்று அற்புதமாக பதில் கொடுத்தார். அடுத்த வரியை பாருங்க முத. கண்டமலர் இந்தி முக மாதே எனது பெயர்னா எந்த பெயரை கேக்குறீங்க? உனது பெயர்னா என்ன பெயர்? இயற்கையான பெயர் என்ன? ஏனா இடுகுறி பெயர், காரண அதாவது காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இட பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர் இருக்கு. இப்ப காரண பெயர் எடுத்துக்கோங்களே. கடக வெங்கை பூங்குருத்தி ஆளுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா பசுங்கிளி ஆளுவாங்க. தத்துவ இட பெயர் அப்படின்னா விழிமலர்னுவாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவல்லின்னு சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயரோ வள்ளி. அற்புதம். ஆக வள்ளி. ஆக இருப்பினும் கூட வந்திருப்பது காவல்ங்க. திணைக்காவல். கரந்தனை செந்தினை. யாருக்காக? யாருக்காக? எம்பெருமான் முருகபெருமானுக்காக. முருகனுக்கு உண்டான படைவீடுகள் எத்தனை? 6 படைவீடு இருக்குல்ல. முதல் படைவீடு என்ன? திருப்பரங்குன்றம். இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர். மூன்றாவது படைவீடு திரு ஆவணன்குடி என்று சொல்லக்கூடிய பழனியாகப்பட்டது. நான்காவது படைவீடு சுவாமிமலை. ஐந்தாவது படைவீடு திருத்தணிகை. ஆறாவது படைவீடு இனிமேல்தான் பாருங்க. 6 படைவீடு அவருக்கு உண்டு. இப்ப கையில வைத்திருப்ப கவன். கவன் எதற்கு? கவன் என்ன வரட்டுறதுக்கு. எதை? இம்சைய. எந்த இம்சை? 3 மணி வந்தா இம்சை. உங்க அம்மாவோ அப்பாவோ இம்சையா இருந்தா விரட்டி விட்டுருவியா? அப்படி கிடையாதுல்ல. இல்லமா. இருங்க கொஞ்சம் பாருங்க. பேச விட்டு பேசணும். என்ன பேச விடுங்க. சம்பந்தம் என்னைய பேச விடுங்க. நீ என்ன பெரிய ஆளுங்க. அம்மா கொடு. ஆமா நீ வரல அம்மா கொடுங்க. வெடுக்கு வெடுக்கு புடிக்குதே. இம்சை விரட்டுங்கற. இம்சை விரட்டுங்கற. என்ன இம்சை? எங்களுக்கு யாரு இம்சை உங்களுக்கு? இங்க வந்திருக்க கூடிய தொந்தரவ இப்ப வரட்டத நான் வந்திருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா? சட்டமா என்ன பேசுனீங்களே. இடத்துல உங்களை மட்டமாக்கி உரிச்சு உப்ப தடவி விடுவே. சரியான சரியான என்ன தெரியாது. என்ன பிடிச்சிட்டு ஆளே சொல்றே. அச்சக்கரையா. ஆளே கேட்டுக்கு பதில் சொல்லுங்க. பதில் தெரியாது. நீ எதுக்கு வர? என்ன பேசுறீங்க? யாரை பத்தி பேசுறீங்க? யாரை பத்தி பேசுறீங்க? 3 மணி உரிச்சு யாரு? யாரையா வச்சுக்கோ. அதெல்லாம் வேற எங்கிட்டாவது வச்சுக்கோங்க. அப்படி கிடையாது. சொட்டையா உடைச்சு விடுவே. அதெல்லாம் வேற இருங்க. பேச விடுங்க முத. ஒரு விஷயம் தெரியுமா? என்கிட்ட சட்டமா பேசினாலே இடத்துல உங்களை மட்டமாக்கி விடுவேன். அதுலயும் வட்டமாக்கி விட்டமாக்கி ஆரமா உங்களை உருட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். தட்டி அப்படியே உருப்படியா அட்டி நிப்பாட்டி விடுவேன். பேசக்கூடிய இருங்க. முடிஞ்சா பேச விடிய முத. எனக்கு பெரிய ஆளு கிடையாது. பேச விடிய முத. பேச விடுங்க முத. நான் பேசவே ஆரம்பிக்கலையே. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? கேளுங்கள் தரப்படி என்ன கேட்டாலும் பதில் கொடுப்பேன்.
ஒரு விஷயம் தெரியுமா? என்ன கேட்டாலும் ஒரு விஷயம் தெரியுமா? முறையான பாடல பாடுனீங்க, வாழ்த்து கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் சரிதான். ஆம்பளை முடி பேச்சு பேசக்கூடாது. ஆம்பளை முடி பேச்சு பேசல அட்டை தரித்திரமே. சரித்திரமே. பொம்பளை பேசினாங்க சரித்திரம். பேச்ச குறைங்க முதல்ல. ஒரு பெண் பேசுறாங்க முதல்ல. நீ இம்சை வரட்டி அப்படின்னா இம்சை என்ன இம்சை? எனக்கு தொந்தரவுதா? 3 மணி வந்தாலே இம்சையா? 3 மணி வந்தாலே தொந்தரவுதா? இந்த இம்சையெல்லாம் நாங்க அகிம்சையாக்கி நான் தான் கொண்டுட்டு போகணும். இம்சைனா என்ன இம்சை? இங்க வரக்கூடிய பறவைகள் தான் எங்களுக்கு இம்சை. ஏரியா பேச முடியாம பறவையை தான் நாங்க வரத்த வந்திருக்கோம். புரியா? முடிஞ்சா நீ பேசி நீர் என்ன மிச்சம் கொண்டு போறீங்க? பேசி பாரியா? என்ன கேட்க போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு அறிவு உள்ளது மரம் செடி கொடி, 2 அறிவு உள்ளது பூச்சிகள், 3 அறிவு உள்ளது 4 அறிவு உள்ளது 5 அறிவு உள்ளது 6வது அறிவு. 6வது ஒரு மனிதர்கள். பகுத்தறிவு. ஏன் பகுத்தறிவு? எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவு. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளாறிவு, பகுத்தறிவு. இடத்துல எதை பேசுறோம் தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளின்னு சொல்லி வச்சிருக்காங்க. 6 அறிவை காட்டிலும் 1 அறிவு கூட அப்படின்னா 7வது அறிவு யாருக்கு? உங்களை போன்ற எனக்குன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க, ஏமாத்தாதீங்க. உங்களை போன்ற முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, ஞானிகளுக்கு, சித்தர்கள் சொல்லி இருக்காங்க. ஆனா உங்களுக்கு 7 அறிவுன்னு சொல்லாது. 8வது அறிவு இறையறிவுன்னு இருக்காங்க. அறிவாளி அறிவாளி சேர்ந்தா எத்தனை பாதை? 3 பாதை. அறிவாளி முட்டாள் சேர்ந்தா 2 பாதை. முட்டாளு முட்டாள் சேர்ந்தா பாதை. நீர் எப்படின்னு தெரியல, பேசி பார்த்தாதான் தெரியும் நீங்க எப்படி பேச போறீங்கன்னு. நீங்க பேசக்கூடிய உங்க லட்சணத்துல தான் இங்க இருக்கு என்ன பேச போறீங்கன்னு. ஏன்னா ஒரு கண்ணாடியுடைய தன்மை என்ன தெரியுமா? எதையுமே பிரதிபலிக்க முடியாது. கண்ணாடி முன்னாடி நம்ம சிரிச்சோம்னா அது நம்மளை பார்த்து சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி நம்ம அழுதோம்னா அது அழுகும். ஆனா கண்ணாடி முன்னாடி முறைச்சிட்டோம் திருப்பிக்கிட்டு முறைக்காம போகாது. பார்த்து என்னோட பேசல ரொம்ப பக்குவமா தெளிவா ஜாக்கிரதை. நாளை எச்சரிக்கை கொடுக்குறவன் கவனமா பேசணும். என்ன கேட்க போறீங்க? என்ன பேச போறீங்க? கையில வைத்திருப்பது கவன் வந்து எதற்காக? அதான் சொல்லிட்டு பறவையை விரட்டுறதுக்கு வந்திருக்கேன். ஆலோலம் சோ என்று அகர உகர மகரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஓம் என்ற பரணோபரால். ஏன்னா கல்லால் எடுத்தால் பறவைகளுக்கு உயிர் சேதம் ஏற்படுமா? அதனால சொல்லால வருகிறீங்க. தாயிர் சிறந்த கோவிலுமில்லை, வெற்றி செல்மிக்க மந்திரமில்லை. அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதல் காரணமாக கடமையை முடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். கடமையோடு வந்திருக்கீங்க. சரியான கடமையை செய்யணும். மண்ணாலே வந்தது மகாபாரதம், ராமாயணம், ராமகாவியத்தை எழுதியவர் யாரு? எந்த மொழியில எழுதுறீங்க? மொழியில எழுதி அது நாரதர் சொல்ல சொல்ல வால்மீகி முனிவர் எழுதப்பட்டாரு. தமிழாக்கம் செய்து கம்பர் ஒட்டக்குத்தர். அப்ப கம்பனும் ஆனா ஒட்டக்குத்தன் அரங்கேற்றம் செய்யவில்லை. கம்பன் மட்டும் தான் அரங்கேற்றம் பண்ண. அரங்கேற்றம் எந்த ஊர்ல பண்ணாரு தெரியுமா? பாருங்க, திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்திலே செய்கின்றார். இப்படிப்பட்ட அருமைகள் பெருமைகள். அப்ப இதை தமிழாக்கம் செய்தது கம்பன் தானே. அதே மாதிரி மகாபாரதத்தை தமிழாக்கம் செய்து தமிழர்கள் கொடுத்தது யாரு? அது வில்லிபுத்திரார்னு சொல்லுவாங்க. வில்லிபுத்திரார் என்று சொல்லக்கூடியவர் தான் கொடுக்கின்றார். ஆக இருப்பினும் கூட இந்த இடத்திலே உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்டா என்னங்க கேட்க போறீங்க? இல்லமா ஒரு என்ன கேட்க போறீங்கன்னு கேட்டீங்க. மண்ணாலே வந்தது மகாபாரதம் சொன்னீங்க, பின்னாலே வந்தது ராமாயணம் இருக்கு. ராமகாவியத்திலே வனவாசம் சென்றவர்கள் யாரா? அது வனவாசம் போனாங்கன்னா 14 வருடம் வனவாசம் போனாங்க. ராமன், சீதை, லக்குமணன் போனாங்க. ராமன், சீதை, லக்குமணன் 3 பேர் தான போனாங்க. எங்க இருந்து எங்க புறப்பட்டு போனாங்க? கேள்வியா? ஏங்க எங்க இருந்து எங்க புறப்பட்டு போனாங்க? அயோத்தி மாநகரத்திலிருந்து புறப்பட்டு நேரா போறாங்க. ஏங்க இருங்க பேச விடுங்க, பேசுங்க. அயோத்தி மாநகரத்திலிருந்து புறப்பட்டு போனாங்க. பஞ்சவடி என்ற இடத்துல தங்கினாங்க. அப்படி சொல்லுங்க. பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய பஞ்சம் என்றால 5 பொருளுக்கு அந்த இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. சரி, அப்ப பஞ்சவடிங்கிற இடத்துல அப்ப யாரை சிறை எடுத்தது? யாரு அது சிறை எடுத்தது அப்படின்னா சீதாதேவியை ராவணை சிறை எடுத்தாரு. நியாயமான பதில். சீதாதேவி யார் எடுத்தது? ராவணேஸ்வரை சிறை எடுத்தாரு. எடுத்துக்கிட்டு எங்க கொண்டு போனா? இலங்கையில அசோகவனத்துல சிம்சுமா மரத்துல கொண்டு போய் வச்சிட்டாரு. அசோகவனத்துல வைக்கிறேன். சரி, அப்படி அசோகவனத்துல வச்சாச்சு. இப்ப இதுதான் ராமகாவியத்தினுடைய யாரை சிறை எடுத்தது என்பதற்கு விவரம். சரி, இப்ப ராமன் சூரிய குலமா சந்திர குலமா? ராமன் சூரிய குலத்திலே உதித்தவர். அப்ப சூரிய குலம்னா சூரியனை வணங்கக்கூடியவர் தானே? ஆமா. சந்திர குலம் இல்ல? கிடையாது. 2 குலம் தான் இங்க அன்னைக்கு இருந்தது. அன்றைக்கு வந்து எத்தனை குலம் இருந்துச்சு? 2 தான் இருந்துச்சு. ஒன்னு சூரிய குலம், இன்னொரு சந்திர குலம். ஆனா ராமன் என்ன குலம்னு சொன்னீங்க? சூரிய குலத்திலே உதித்தவர். ஆனால் ராம சூரியன் யாரும் இந்த பூலோகத்துல பேர் வைக்க மாட்டாங்க. ராமச்சந்திரன் தான் பேர் வைப்பாங்க. சூரிய குலத்துல பிறந்த ராமனுக்கு சந்திர குலம் விளங்க காரணம் என்ன? கேள்விக்கு பதில் சொல்லு பாப்போம். என்னுடைய கேள்விக்கு பதில்
ராமன் சூரிய குலத்திலே உதித்த ராமனுக்கு ராமச்சந்திரனை ஏமா பேர் வந்துச்சு? நல்ல கேள்வி. அப்புறம் இது கேள்வி இல்லையா? நல்ல கேள்வி தான் சொல்லி திருப்பிக்கிட்டு நானும் நல்லா கேட்பேன். நல்லா கேளு. நல்லா கேட்பேன். நல்லதே கேளு. நல்ல விஷயமாவே கேட்பேன். விஷயத்தை நாகரிகம் தவறாம கேட்பேன். அதுதான் சார். எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்துல இருந்து வரேன். தேவலோகத்துல இருந்து என்ன உலகம்? இது பூலோகத்துக்கு வந்திருக்கேன். பூலோகத்திற்கு. சார். பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஈரேலும் 14 லோகம் செல்லக்கூடியவன். 14 உலகத்துக்கு பேர் தெரியுமா? அதெல்லாம் இதெல்லாம் சுதல தலாதல ரசாதலம் பாதாளம் பூலோகம் சத்தியலோகம் மகாலோகம் தபாலோகம் என்று சொல்லக்கூடிய 14 லோகம். அஷ்டமா சித்துக்கள் என்பது அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமி யசுத்துவம் வசுத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள். புராணங்கள் என்பது 18. கலைகள் என்பது 64. தத்துவம் என்பது தத்துவம் என்பது 96. தர்மம் என்பது 32. சரி. ஆகமங்கள் என்பது 28. சாஸ்திரம் என்பது 6. வேதங்கள் என்பது 4. யுகங்கள் என்பது 4. சொல்லிருக்காங்கல்ல? நல்லா சொல்லிருக்காங்க. சரி. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு இருவர், சபத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, ஸ்வரங்கள் 7, கிரகங்கள் 9, திக்குகள் 8, பசி வந்தால் 10 மறந்துரும். சொல்லிருக்காங்கல்ல? ஆபத்துக்கு உதவா அரம்பசிக்கு உதவா தகத்தி தீரா தண்ணீர் தரித்திர மரியா பெண்டீர் கோபத்தை அடக்கா குறுமலை கொல்லா பாபத்தை தீரா பயனில்லை. இது 7 இருந்து பயன்பட உலகத்துல 7 இருந்து பயன் இல்லாம போயிடக்கூடாது சொல்லிருக்காங்கல்ல? ஆமா. நான் கேக்குறேன், ராமாயண காவியத்துல கதாநாயகன் யாரு? ராமன் தான். கதைக்கு நாயகன் ஆஞ்சநேய பெருமாள். சரி. ராமாயணத்துல கதாநாயகர் ராமே, கதைக்கு நாயகன் ஆஞ்சநேய பெருமாள். சரி. ஒரு சின்ன விஷயம் நல்லா கேளுங்க. நல்லா கேட்பேன். அண்ணே கேள்வி கேட்கலாம்ல? நல்லா கேட்கலாமே. நீங்க வாய மூடுங்க. கேள்வி கேட்கலாம்ல? சத்தமா சொல்லுங்க, பாத்துக்குருவோம். சரி. ஆக ராமாயண காவியத்துல கதாநாயகர் ஸ்ரீ ராமனாகப்பட்டவர். சரி. அப்பேற்பட்ட ராமனுக்கு சூரிய குலத்தில் உதித்தவருக்கு ராமச்சந்திரன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. கேள்வி வச்சுட்டு முற்றுப்புள்ளி பொறுங்கய்யா. நீங்க பொறுங்கல். எங்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உமக்கு என்ன தகுதி இருக்கு நான் பார்க்க வேணாம். தாராளமாக நாங்க கேட்டா நீங்க ஏராளமாக கொடுப்பீங்க. கொடுக்க வேண்டும். பதில் கொட்டு கிடக்குன்றீங்க. ஆமா, இந்த உலகத்துல நாரதர் தான் கேள்வி கேட்கணும், வள்ளி கேள்வி கேட்க கூடாதுங்கிற சட்டம்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் வேலை இல்ல. ஆமா, இவர் 8500 ரூபா சம்பளம் ஊரு காசு சும்மா வருவேன். ஆமா, நான் நேர்த்தி கடன் கூட வருவேன். நான் கேட்கிறேன், நல்ல விஷயம் நல்லா அடிங்க. பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். கை தட்டுனே போத கை தட்டு நல்லா இல்ல வாலிம புள்ள ஏத்தி வைங்க. மேக்செட்காரனே அது நல்லா குறைச்சிருங்க. எடுத்துருந்தா வச்சு விடுங்க. ஒரு நாள் மின்சாரம் இருந்தா அதுல வச்சு விடு. கரண்ட் வாயில வச்சு விடுங்க. எடுத்து வாயில வச்சு வாய முடிப்பா போது. நான் கேட்கிறேன், ராமாயண காவியத்துல கதாநாயகர் ராமே, ராமன் மனைவி யாரு? நீங்க சீதா பிராட்டின்னு. சீதையை சிறை எடுத்தது யாரு? ராவணன்னு சொன்னேன். ராவணே சீதையை சிறை எடுத்தாரு. எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? இலங்கையில அசோகவனத்துல. இலங்கையில அசோகவனத்துல வச்சிட்டாரு. ஆமா. இப்ப ராவணேஸ்வரர் சீதையை தொட்டாரா தொடலையா? ஓ, கடைசி வரைக்கும் தொடவில்லை. ஓ, ராவணன் யானா அவர் வாங்கின சாபம் பாருங்க. ஒரு அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாம யாரையாவது இந்த பெண்ணையான் தொட்டா தலை வெடிச்சு போயிடும். தலை வெடித்து வேதவதின்ற பெண்ணிட்ட சாபம் வாங்கியிருக்காரு. ஆமா. நான் கேட்கிறேன், அப்பேற்பட்ட சாபம் வாங்கினவர் ராமணேஸ்வரன். ராமணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டாரு சீதையை. இலங்கையில வச்சிருக்காரு. ஆனா ராவணேஸ்வரன் கடைசி வரைக்கும் ராவணன் சீதையை தொடல. சீதையை தொடல. ஆமா. ஆனா சீதை ஒரு இடத்துல ராவணனை தொட்டா. எப்படி? ராவணன் சீதையை தொடல. சரி. ஆனா சீதை ராவணனை தொட்டா. எங்க தொட்டா? இல்லம்மா. என்ன இல்லம்மா? ராமாயணத்துல எத்தனை வகை ராமாயணம் இருக்கு? சரி. அதாவது அது கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம், அனுமந்த ராமாயணம், துளசி ராமாயணம். இதெல்லாம் நான் கேட்கல. கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? புதுசா கேக்குறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அவ்வளவுதான். இதுல சந்தேகம்னு பாருங்களே. கேள்வி கடைசி வரைக்கும் ராவணன் வந்து சீதை தொடவே இல்லை. ஆனா சீதை தொட்டா. எங்க தொட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கணும். அவ்வளவுதான். இப்ப நான் ஏற்கனவே கேட்டேன்ல உங்கள்ட்ட. சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்? இருமா. அப்படியே சட்டமா? ராமன் சூரிய குலத்திலே பிறந்தவனே நாரதர் வந்து கேள்வி கேட்கணும், வள்ளி பதில சொல்லணும். இது ஒரு சட்டமா? இல்ல ஊருக்காரங்க எழுதி கொடுத்துருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? நாரதரே, நான் என்னமோ சொல்ல தெரியாதுன்னு சொல்லமா நீ? எனக்கு கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு சொன்னமா நீ? சொல்ல முடியாதுன்னு நான் அப்படிலாம் சொல்ல. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும். எப்ப ஒரு வாரம் கழிச்சா நான் அதுக்காக வீட்டுல போய் போன் பண்ணியா சொல்றேன். சொல்லியா முத பதில சொல்லுங்க. முத ஒண்ணு இல்ல. பதில் சொல்லுங்க. முத இருமா. பதில் சொல்லுங்க. முத தெரியுமா தெரியாதா?
வந்த உடனே நாரது வந்த உடனே கேள்வி வள்ளிட்ட கேள்வி கேட்கறது. அப்புறம் திருப்பிக்கிட்டு நாங்க கேட்டோம்னா உங்களுக்கு அறிவு இருக்கா? எனக்கு இருக்கு. உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. தேவையில்லாத பேச்சு பேசுங்க. இருக்குன்னா பதில் சொல்லுங்க. வேணும்னா இருக்குன்னா பதில் சொல்லுங்க. கொடுக்க தேவை இருக்கு. பதில் சொல்லுங்க. அட இருமா பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்டிருக்க, இது கொஞ்சம் மாறுபட்ட கதை தான். ஏன்னா ராவணன் சீதையை கடைசி வரைக்கும் தொடவில்லை. ஆனால் சீதை ராவணனை ஒரு இடத்துல தொட்டாள். அப்படின்னா புராணமே புரண்டு போனது மாதிரி இருக்கும். ஆனால் அது நடந்த நிகழ்வு உண்மை. இது எந்த இடத்துல எப்படி எதற்காக தொடப்பட்டது அப்படின்னு பார்க்க போனோம்னா, சீதையை சிறை எடுத்துட்டான் ராவணன், கொண்டு போய் அசோகவனத்தில் வைக்கிறான். இதுக்கு காரணமா இருந்தது யார் அப்படின்னா சூர்பனகை, ராவணனுடைய தங்கை. ஏன்னா இந்த இடத்துல இந்த பெண்மகள் இருக்கா, அழகு மிகுந்தவள், அவளை போய் தூக்கிட்டு வந்து அனுபவிடான்னு ஆக போட்டு விட்டதே சூர்பனகை தான். தூக்கிட்டு வந்தாச்சு. 11 மாதங்கள் கடந்து விட்டது. அப்பதான் கேட்கிறா யாரு, தினந்தோறும் என்ன செய்யறான், அரண்மனையில இருந்து எழுந்து ராமனை நேரா போற. எங்க போற? சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்துக்கு போற. போன உடனே சீதை இவனை பார்த்தோன்னே அப்படி அங்க திரும்பிக்கிறா. ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அதான் பலவந்தமா வலுக்கட்டாயமா போய் அவளோட கூடணும் நினைச்சானா, இவன் தலை வெடிச்சு போக இவன் முனிவன் கொடுத்த சாபம். வேற வழி இல்லை, அவளுடைய ஒத்துழைப்பு வரும்னு ஒவ்வொரு நாளா போறேன். 11 மாதங்கள் கடந்து விட்டது. என்னடா செய்வது என்று யோசிக்கிறேன். யோசித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பதான் சூர்பனகை வர்றா. என்னன்னா 11 மாதங்கள் கடந்து விட்டது, இன்ன வரைக்கும் நீங்க சீதையை அனுபவிக்கலையே, அப்ப நான் அரும்பாடுபட்டு சொன்ன செய்தி வீணா போயிருமே அப்படின்னு சொல்றா. சொல்லுகின்ற மாத்திரத்திலே அப்பதான் பாருங்க ஒரு யோசனையும் சொல்றா. இத்தனை நாளா தினந்தோறும் போய் போய் சீதையை பார்த்துட்டு வர்றிய, இந்த வகையில் போனீங்கன்னா நீ சீதையை அடையவே முடியாது. நான் ஒரு யோசனை கொடுக்குறேன். அந்த யோசனையின் பிரகாரம் சீதையை நீ அனுபவிக்கலாம். யோசனையை கேட்கிறியா? என்ன யோசனைன்னு சொல்லி. ஆயகலைகள் 64 இந்த உலகத்தில் இருக்கிறது 64. இந்த 64 கலைகள்ல உருவமாற்று கலைன்னு ஒன்று இருக்கு. நீ நினைச்சா யாரா வேணாலும் மாறலாம். உனக்கு அந்த மந்திரம் தந்திரம் தெரியும். அதை ஏன் நீ பிரயோகப்படுத்தல? நீ நினைச்சா ராமனா மாறலாம், நீ நினைச்சா சிவனா கூட மாறலாம், நீ நினைச்சா விநாயகனா கூட மாறலாம், முருகனா கூட மாறலாம்டா. அந்த உருவமாற்று கலை உங்ககிட்ட இருக்கு. அதை நீ பயன்படுத்தி ராமனா உருவம் கொள்ளு, அவளுக்கு முன்னால போய் நில்லு. நீ அவளை கட்டி பிடிக்க வேணாம், தொட வேணாம், அவ வந்து உன்னை தொடுவா அப்படின்னு யோசனையை போட்டுட்டு சூர்பனகை போயிட்டா. அப்ப பாருங்க, தங்கை சொன்ன யோசனையின் பிரகாரம் அந்த உருவமாற்ற கலையை உள்வாங்கிய பிறகு இந்த இடத்துல அப்ப என்ன செய்யறான், ராமனா மாறிட்டான். சீதை அப்படி இருக்கா. சீதைக்கு முன்னால போய் முகத்தை காட்டிக்கிட்டு நிக்கணுமா இல்லையா? அப்ப ராவணன் என்ன செய்யறான், அந்த இடத்துல புறமுதுகு காட்டிக்கிட்டு நிக்கிறான் அப்படி திரும்பி. அப்பதான் மீண்டும் வர்றா யாரு, சூர்பனகை வர்றா. வந்து அறிவு கட்ட அண்ணா, இவ்வளவு யோசனை சொல்லி முகத்துக்கு முகம் பார்த்தா தானே சீதை வந்து உன்னைய கட்டி தழுவா, நீ அனுபவிக்கலாம். அப்ப நான் சொன்ன செய்தி இத்தனை வருடமா கூட்டி வந்ததுக்கு பலன் இருக்கும். நீ ஏன் புறமுதுகு காட்டிக்கிட்டு நிக்கிற அப்படின்னு ஏகலமா திட்டுற அண்ணனை பார்த்து சூர்பனகை. அப்பதான் ஒரு வாசகம் சொன்ன, இந்த உலகத்திலே யாரும் சொல்லாத ஒரு வாசகம். என்ன வாசகம் தெரியுமா? நான் ராவணனா இருக்கின்ற பொழுது சீதையை அடையணுங்கிற எண்ணம் எனக்குள்ள தோணுச்சு. நான் எப்பொழுது ராமனா உருமாறணும், அடுத்த முன்னாடிய பார்க்காதடான்னு என் உள் மனசு சொல்லுது. அதனாலதான் நான் புறமுதுகு காட்டிக்கிட்டு நிற்கிறேன் இந்த பக்கம் அப்படின்னா. எவ்வளவு பெரிய வாசகம் இந்த உலகத்துல, எவ்வளவு பெரிய வாசகம். அப்பேற்பட்ட அருமைகளும் பெருமைகளும் பொருந்திய ராமகாவியம். அப்ப ராமன் தான் நம்மளை கூட்ட வந்துட்டான்னு சொல்லி வேகமா என்ன செய்யறா சீதை, ஆக என்ன செய்யறா, வேகமா ஓடி போய் தொட போனா. தொட்டா உருவம் கலைஞ்சு வச்சு கை எடுத்துக்கிட்டா. ராவணன் தொடவில்லை, ஆனால் சீதை ஓரிடத்திலே தொட்டாள் என்பதற்கு அடையாளம் நீ கேட்ட கேள்விக்கு சான்று இதுதான். ஆக ராவணன் தொடல, சீதை தொட்டா. ஒரு இடத்துல தொட்டானா எந்த இடத்துல தொட்டா? முதுகுல தான். முதுகுல தொட்டா சரி. இப்ப முதுகுல தொட்டால் அப்படின்னா எந்த விரல்களால, எந்த விரலால தொட்டாவ? ஏன்னா 5 விரல்கள் இருக்கு. எந்த விரல்ல தொட்டால் பெருமை அப்படின்னா பாருங்க, மகாபாரதத்திலே சொர்க்கத்துக்கு ஒருத்த முறை யாரு, கர்ணன் முறை. அங்க போய் அவனுக்கு பசிக்குது. அப்பதான் பாருங்க நாரதர், நான் வர்றேன் ஐயா, என்னையா பசிக்குது, இந்த சொர்க்கத்துல யாருக்கும் பசி இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன். அப்பதான் பாருங்க, அவ பூலோகத்துல அன்னதானம் நீ செய்யல, அதனால தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், அதனால அந்த உனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்றேன். அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, அன்னதானம் கூட எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. ஆள்காட்டி
விரலை காமிச்சு இந்த இருக்குன்னு சொன்னவாரு அந்த ஆள்காட்டி விரல் எடுத்து வாயில வைடான்னு சொன்னேன். நான் சொன்னேன் கருணை வச்சேன், பசி அடங்குச்சு. அப்ப அவள் தொட்டது ஆள்காட்டி விரல். ஒரு ஆளை காட்டுவது ஆள்காட்டி விரல். அப்ப முதுகுல தொட்டது ஆள்காட்டி விரல். நீ கேட்ட கேள்வி சுட்டி காட்டக்கூடியது ஆள்காட்டி. அப்ப நீங்க கேட்ட கேள்வி பதில் சரியா தவறான்னு நீங்க சொல்லணும். சாமி இங்க இருக்கக்கூடிய சாமி வந்து சக்தி வாய்ந்த தெய்வம். ஆமா, முனியப்ப சுவாமிமா ஏத்துக்கிற முடியாது. ஏத்துக்க முடியாது. அப்ப பொய்ங்கறியா? பொய் தான். சத்தியம் பண்ணு. சூட இருக்கா? இருக்கு. என்ன 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 அவருக்கு பாட்டு படிக்கணும். இருப்பா என்ன என்ன சரக்கு? ஒரு இறங்கலை அண்ணு. இருங்க இறங்கலை அண்ணு. எப்ப இறங்கும்? ஒரு பெரிய இசைங்கானி இளையராஜா, நான் பெரிய குயில் பாட்டு சித்ரா. வந்ததுலேருந்து 70 பாட்டு பாடுறேன். உன் மண்டே உடச்சி அப்படியும் பேசாம இரு. நாடகத்தை கெடுத்துப்படாது. அப்படியே இருந்தேன் கொஞ்ச நேரம். இருங்க பெரிய பாட்டு என்ன கும்பிடு போடுற பேசாம தூங்கு. இறங்கலைனா அப்படிதான் காலி. நாடகத்தை கெடுத்துப்படாது. அற்புதமா. சரி, ஆக ராவணன் தொடல சீதை தொட்டா அப்படின்னா தன்னுடைய கணவர் போல உருவத்தை மாற்றி அமைச்சரும் தன்னுடைய கணவர் தான் வந்துட்டாலும் ஓடி வந்து அப்படியே கட்டி தழுவுனாலா கிடையாது. ஆள்காட்டி வரல வச்சு அப்படி தொட்டா உருவம் கலைஞ்சு போச்சு அப்படின்ற காரணத்தை நீங்க சொல்றீங்க. அவ்வளவுதான் விஷயம். சத்தியமா ஏத்துக்கிற முடியாது. எப்படி ஏத்துக்க முடியாது? முனியப்ப சுவாமி ஆணையாக சொல்றேன், சத்தியமா ஏத்துக்கிறவே முடியாது. முனியப்பா சத்தியமா ஏத்துக்க முடியாதா? ஏத்துக்கிறவே முடியாது. என்ன ஏத்துக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்கு வாழ்த்து? சூப்பர் மௌனக்கு. சரி அதை விடு. சரி இருக்கட்டும். அப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்க முனியப்பா சத்தியமா? அவர் சொன்ன பதிலுக்கு நல்ல பாராட்டு. இப்ப இருக்கட்டும், நல்லா பேசுவா. நான் ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு வச்சு அந்த கேள்வி ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு? ராமன் சூரிய குலத்துல பிறந்தவன் தான். ஆனால் இந்த பூலோகத்துல பாருங்க ராம சூரியன் யாரும் பேர் வைக்க மாட்டாங்க, ராமச்சந்திரன் வைக்கிறாங்க. ஏன் சூரிய குலத்துல பிறந்த அவனுக்கு சந்திர குலம் விளங்குது? நீங்க பதில் சொன்னதுக்கே நோத்தாலும் நான் பதில சொன்னா அப்புறம் எங்க வீட்டு அது ஒரு வியப்பு. அவர் தன்னை மீறி வந்துருச்சு. ஓ அப்படியா? சரி சரி, கிராமத்து பேச்சு வழக்கு சொல்லாய் போச்சு இப்பலாம். சரி இருக்கட்டுடாக அருமையான ஒரு விளக்கம். உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் ஜோரா கை தட்டுங்க. நம்ம பையன் நான் கை தட்டுங்க. நன்றி. எல்லாம் கை தட்டுங்க. ஆக அப்படி ராமனுக்கு ராமச்சந்திரன் ஏமா பேர் வந்துச்சு? ராமே சூரிய குலத்துல உதித்த ஆளு, ராம சூரியன் வச்சிருக்கலாம்ல, ஏன் ராமச்சந்திரன்? ஏன்னா இப்ப கோசலையோட பிள்ளை யாரு? கோசலையோட பிள்ளை ராமன். கைகையோட பிள்ளை யாரு? அவன் தான் பரதன். சிவத்திரியோட பிள்ளை யாரு? அதான் சத்ருகனும் லட்சுமணனும். லட்சுமணி சத்ருகா பிள்ளை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கோசலைய காட்டிலும் கைகை தான் ராமன் மேல அதிக பாசம் கொண்டவள். சரி, அப்ப என்ன செய்வா அப்படின்னா அந்த கைகை ஆகப்பட்டவங்க ராமனை கூப்பிட்டு சிறு வயதிலே சின்ன பையன். யார்? நானா? பொடி பையன். யார்? நானா? ராமங்க. நல்ல வேலை. உங்களை சொல்லுவேனா? உங்களை சொல்லவே உங்களை பேசவே மாட்டேன். அப்படிலாம் ஒருபோதும் அப்படி பேச மாட்டேன். என்ன செய்யணும்? கழுத்தை பிடிச்சிருவோமா? அது சரி, அவர் ஒரு ஆள் போதுமா? சரி, ஆக பாருங்களே, ராமனாகப்பட்ட ஒரு சிறு வயதுல சின்ன பையனா சிறுவனா இருக்கின்ற பொழுது கைகை என்ன செய்யறாங்க? ராமனை தூக்கி அப்படியே பாலமுத ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. பாலமுத ஊட்டி கொண்டிருக்கும் பொழுது ராமன் கேட்டாரா, அம்மா என் கூட விளையாடுறதுக்கு துணைக்கு ஆள் வேணும், அந்த சந்திரனை பிடிச்சு கொடுக்குறீங்களான்னு ராமன் கேட்டாராம். வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பிடிச்சு கொடுக்க முடியுமா? நிலவை பிடிக்க முடியுமா? என் மகனே ராமா, வளர்ப்பு தாய் கைகை சொல்லியிருக்காங்க, என் மகனே ராமா சந்திரனே கேட்குறியப்பா. முன்னாடியெல்லாம் அதாவது பொதுவாக அந்த குழந்தைகளுக்கு அமுதம் ஊட்டும் பொழுது ஒரு பாடல் பாடி ஊட்டுவாங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, நடு வீட்டில் வை, நல்லது அப்படின்னுவாங்க. இப்பெல்லாம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா அந்த கைபேசி தொலைபேசி இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டாலே போதும். ஆமா, அதை கொடுத்தாலே போதும். அப்படி பாருங்களே, அப்ப ராமன் வந்து விளையாடுறதுக்கு துணைக்கு ஆள் வேணும்னு சந்திரனை பிடிச்சு கொடுன்னு கேட்டோன்னே அந்த அம்மா வளர்ப்பு தாய் கைகை என்ன சொல்லியிருக்காங்க? என் மகனே ராமா சந்திரனை கேட்குறியப்பா, வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை எப்படிப்பா நான் பிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு. சரி நீ கேட்டுட்டப்பா, நீ கேட்ட காரணத்தினால அதாவது ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணீரை ஊற்றி சந்திரனுடைய பிம்பம் எதுனா சந்திரனுடைய நிழல் தெரிகிற போல காட்டியிருக்காங்க கைகை. என் மகனே ராமா இதோ தெரிகிறது பாரு தண்ணீரிலே அப்படின்னோடனே அந்த சந்திரனுடைய பிம்பம் தத்தளித்ததான். உடனே ராம என்ன செஞ்சாரு? ரொம்ப ஆசைப்பட்டு என்ன செய்யறாரு? சந்திரன் அந்த நிழலா இருந்த சந்திரன் மேல ராமன் கையை
முறையை தான் அப்படி வச்சாராம். ராமன் கைப்பட்டதுமே அந்த நிழலா இருந்த சந்திரன் நிஜமா குதிச்சு தாவி ராமன் கையில உட்கார்ந்துட்டாராம். அப்பதான் கைகை சொன்னாங்களாம், என் மகனே ராமா, சந்திரனை கேட்டிய ராமா ராமச்சந்திரா அப்படின்னு. இது வளர்ப்பு தாய் கைகையினால ராமனுக்கு ராமச்சந்திரன் ஒரு பெயர் வந்தது. கேட்டுக்கிறீங்களா? நிலாச்சோறு ஊட்டுகின்ற பொழுது கைகை என்ன செய்யறானா, அதாவது நிலாவை பார்த்து நான் சாப்பிட மாட்டேன், நிலவே இங்க வரணும், சந்திரனே இங்க வரணும். அப்போ ஒரு வட்டத்தில் கொண்டாந்து தண்ணியை வைக்கிறா, அதுல பின்பம் தெரியுது. ஆக ரெண்டு கையிலையும் அள்ள போறா, குதிச்சு உட்கார்ந்துட்டா. அப்ப ராமன் கையிலே சந்திரன், ராமச்சந்திரன் என்று. ஆக யார் முதலிலே சூட்டியது என்றால் அவதான் கைகைக்கு சூட்டப்பட்டாள். அப்ப சூரிய குலத்தை பிறந்திருந்தாலும் ராமச்சந்திரன் இன்னைக்கு பேர் வைக்க காரணம் நீ சொன்ன கதை தான். அப்ப இப்பேற்பட்ட நிகழ்வுகள் அற்புதமாக நடந்திருந்தது. ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்திலே பெண்களுக்கு உண்டான பருவங்கள் எத்தனைமா? ஆண்களுக்கு எத்தனை பருவம் இருக்கு? 7 பருவம். பெண்களுக்கு 7 இருக்கு. ஆக ஆண்களுக்கு பாலன், மீளி, மரவன், திரளோன், காலை, விடலை, முதுமகன் என்று சொல்லக்கூடிய 7 பருவம். பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேர்லம் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம். அடைந்திருக்கூடிய பருவம் 3வது மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12 இருந்து 13 3 ஆகுது. ஆக இருப்பினும் கூட உங்களுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போலே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமா? என்னப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்களா? மாப்பிள்ளை யார்? அழகா இருப்பாரா? அழகா இருப்பாரு. நல்லா இருப்பாரா? நல்லா இருப்பாரு. அன்பானவரா? அன்பானவர். பண்பானவரா? பாசமானவரா? நேசமானவரா? ஆக பருவம் என்பது சித்திரமாகும், பாதுகாப்பது அது பத்திரமாகும். வருவது ஒரு முறை சாஸ்திரம், வர தவறுனா உபத்திரியத்துக்கு போக கூடாது. அப்ப நீங்க மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்க. கண்டிப்பா. மாப்பிள்ளை பேரு யாரு, ஊருன்றத சொல்லுங்க பார்க்கலாம். மகிழேறி இன்னவனா, மால்மருகன் இன்னவனா, மாலையிட காத்திருக்கு சின்னவனா, அந்த சூழலை அழித்துட்டு மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன். சம்மதம் சொல்லு, சொல்லும் வார்த்தைகளே கேட்டா மோச்சம், இல்லைன்னு வாழ்க்கை வீச்சம். அல்லும்பு முந்தன அவஸ்தைக்கு கேட்க முடியாது. மாப்பிள்ளை யார சொல்றீங்க? கண்டன், கெடமன், கார்த்திகேயன், ஓர் ஆறுமுகன், ஈராறுமுனி. அவர் யார் தெரியுமா? நான் அனுதினமும் வணங்கக்கூடிய கடவுளுங்க. நான் எப்பயுமே என்னுடைய முருகபெருமானை குல கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கடவுளை போய் கணவனா ஏத்துக்கின்றீங்க. பெண்கள் வட்டி சோற்றி பறிந்து கொடுத்தாங்க கொடுப்பாங்க, வாழ்க்கை பறிந்து கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒருத்தி இருக்கல, தெய்வயானி ஒருத்தி இருக்கல, இன்னொருத்தி சக்கலாத்துன்றது தீங்கிறது வராது. அதுக்கு நாம் பொறுப்பு. தேவே நம்பு. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி, சிறியவர் சொன்னா சிவபெருமானே சொன்ன மாதிரி. யார வேணும்னாலும் நம்பிடுவேன். ஆனா உங்களை மட்டும் நம்ப மாட்டேன். ஆனா போப்பா அதனால நான் என்ன சொல்லுவேன், முருகபெருமான் மாப்பிள்ளை, நீங்க உங்க தொழில் என்னங்க? உங்க தொழில் என்ன? தொழில் கலகம் செய்வது. கலெக்டர் உத்தியோகம். நீ பாரு ஒரு அட ஏங்க கூட்டி கொடுக்குறாருப்பா நாரதர். நாரதர் கூட்டி கொடுக்குறாருயா, கூட்டி கொடுக்குறாரு. ஐயா கூட்டி 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 ஆயில கூட்டி கூட்டி கூட்டி
கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி கொடுப்பதில் பெருமை அடைந்தேனம்மா. இன்று சூரிய அஸ்தமாவதற்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேண்டி வர செய்து உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டான் என்பதை நாடகம் அல்ல, அணிந்திருப்பது ரொம்ப முடிச்சோம் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம். அது நாரதர் போயிட்டாரு, நாரதர் போயிட்டாரு. ஏய் ஆளை தூக்கிறாதீங்கப்பா, நல்லா இருக்கட்டும் மனுஷன். நாரதர் போயிட்டாரா? நாரதர் ககனமா இருக்கமாக போறாரு. நான் தான் கேட்குறேன், என்னப்பா பிடிக்கலையா உனக்கு? பிடிக்கலன்னா 10 லிட்டர் ஊத்துங்க, குப்புன்னு கப்புன்னு பிடிக்கட்டும். இல்லை முருகனை பிடிக்கலையா? முருகனை பிடிக்காமையா இருக்கும்? அது இந்த முருகனை எனக்கு பிடிக்காமையா இருக்கும்? பிடிக்கலன்னா ரொம்பவே பிடிக்கும். எம்பெருமான் முருகபெருமானே, முருகன் எப்ப வருவான், எப்படி வருவார்? முருகா 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 முருகா, சீக்கிரம் வாங்க முருகா, நீங்க சீக்கிரமே வரணும். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாதான் சீக்கிரம் அந்த ஏற்பாடு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, அரோகரா கந்தனுக்கு